ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் அப்படின்ற ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு. அதை வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. டிராஃப்ட் எல்லாம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அதனுடைய ஹார்ட் காப்பியெல்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த காப்பியில் வந்து வாட்டர் மார்க்கோடு அமைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து மீடியாவுக்கு லீக் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியறதுக்காக யாரும் வந்து லீக் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் லீக் ஆகிடுச்சு. வாட்டர் மார்க்கோடு அமைச்சாலும் லீக் ஆகிருக்கு. இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லில் என்ன வரப்போகுதுன்னா, எல்லா ஒரு யூடியூபர் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டரில் இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஒப்பீனியன் சொல்கிறவங்க வந்து வீடியோ போடுறாங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க யார் ஒரு போஸ்ட் போட்டால் கூட, வீடியோ போடணும்னு இல்லை, போஸ்ட் போட்டால் கூட, இல்லை மீன் போட்டாலும் ட்ரோல் போட்டாலும் எது போட்டாலும் அதெல்லாம் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லினுடைய அந்த ரூல்குள்ளே வரும். அதுக்கு வந்து நிறைய அதில் வந்து இது வச்சுருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதாவது இந்த கிரியேட்டர்ஸ், இந்த சோஷியல் மீடியாவில் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்காக, ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் வச்சுருக்காங்க. இந்த பில்லை பாஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சட்டங்களில் வந்து கொஞ்சம் லீனியன்ட்டான மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசலாம். ஒரு ஆள் வந்து பேசுகிறான்னு வைங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன், நான் வந்து 2 கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என் மேலே வந்து அப்படி கேஸெல்லாம் வந்து ஒன்றும் வராது. ஆனால் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் வந்துச்சுன்னா, இது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை சன் டிவியோ இல்லை ஸ்டார் சேனலோ அந்த மாதிரி பெரிய சேனலுங்க இருக்குது பாருங்கள், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற அதே அளவுக்கு நார்ம்ஸ் வந்து நானும் ஃபாலோ பண்ணணும். நானும் வந்து இந்த சின்ன சேனலில் ஒரு 500 சப்ஸ்கிரைபரோ இல்லை ஒரு 1000 சப்ஸ்கிரைபரோ இல்லை 1,00,000 சப்ஸ்கிரைபரோ இல்லை 10,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணும். ஆனால் மினிமம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க இதுக்குள்ளே வரணுன்றது விஷயம் இன்னும் வெளியே தெரியல. எவ்வளோ சின்ன நம்பர் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லுடைய ஹைலைட்டு. இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லு வர்றதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. நம்ம இர்ஃபான் மேலே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணார். அது வந்து ஒரு தப்பான விஷயம், அதனால் அதை வந்து கேட்டாங்க. ஆனால் பிரியாணி மேன் வந்து ஏன் அரெஸ்ட் ஆனாருன்னா, இந்த டெய்லர் அக்கா அப்படின்ற ப்ரொஃபைல் மேலே வந்து ரொம்ப வன்மமாக பேசினார். அதனால தான் அரெஸ்ட் ஆனாருன்ட்டு நிறைய பேர் வெளியே பேசிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை காரணம் வந்து செம்மொழி பூங்காவை பற்றி அவர் வந்து ரொம்ப அவதூறாக பேசினார். இப்போ வந்து அவர் ரிமாண்டில் இருக்கும்போதே 15 நாள் ஏதோ ரிமாண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரிமாண்டில் இருக்கும்போதே வந்து இன்னொரு தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு தடவை கைது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, அவர் வந்து கிறிஸ்டின் கம்யூனிட்டியை பற்றி, கிறிஸ்டின் ரிலீஜனை பற்றி ரொம்ப தப்பாக பேசினார் அப்படின்ட்டு யார் ஒரு ஆள் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ பிரியாணி மேன் பண்ணது வந்து தப்பான விஷயங்கள் தான். பிரியாணி மேன் வந்து ஆன்லைனில் செய்யக்கூடாத விஷயம்லாம் செய்தார். தப்பான விஷயங்கள், அதாவது எல்லாருமே ரோஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து அவருடைய சேனலே வந்து ரோஸ்டிங் தான். அதாவது எல்லாருமே கிண்டல் பண்ணுறது. எல்லாருமே கிண்டல் பண்ணும்போது, நீ உன்னை பற்றி கிண்டல் பண்ணும்போது நீ பொறுத்துக்கணும்ல, உனக்கு அந்த ஒரு பவர் இருந்தால் தான் நீ இந்த வேலைக்கு இறங்கணும். இந்த வேலைக்கு இறங்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் என்ன பண்ணார். ஆன்லைனில் வந்து லைவ்ல வந்துட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணார். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து அதை பார்க்குறவங்க, அண்டர்ஏஜ்டு, அதாவது கிட்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூப், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணினா எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லி தான் வந்து அந்த கேஸ். அது வந்து கரெக்டான விஷயம் தான், அதில் வந்து ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. ஆனால் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் வந்ததுன்னா எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லில் வந்து பெரிய பெரிய சேனல்ங்க நடந்துக்கிற அளவுக்கு இந்த சின்ன சேனல் நடந்துக்கணும் அப்படின்றது தான் வந்து அதனுடைய ஹைலைட். நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சஸ், நியூஸ் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த மாதிரி பல நார்ம்ஸ் வந்து அதில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து இன்னும் அதனுடைய ஃபுல் டிராஃப்ட் நம்மளுக்கு தெரியல. இதில் வந்து இந்த நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போ ஒரு ஜோக் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சும்மா இந்த டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. அதே மாதிரி நியூஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த இப்போ வந்து ஒரு நியூஸை பற்றி பேசுகிறவங்க, இல்லை ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே கொடுக்குறவங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது வந்து அதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது கருத்துரிமை அப்படின்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நசுக்கப்படும் அப்படின்றது தான் வந்து இப்போ வெளியில் வந்து ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த தடவை எலெக்ஷனில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். மெயினாக வந்து இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எலெக்ஷனில் வந்து இவ்வளோ ஒரு மேஜர் ரோல் இந்த சோஷியல் மீடியா நம்ம மேலே வந்து ப்ளே பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு காண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியே வந்து வெளியில் வந்து பேசிக்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த ரூல் வந்து வர்றதுக்கான ஒரு மெயின் காரணம், அதாவது த்ரூடாட்டி இந்த ஹிந்தியில் நிறைய சேனல்ஸ் இருக்கு பாருங்க, வெளிநாட்டில் உட்காந்துன்னு இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி நியூஸ் மாதிரி பயங்கரமாக எடிட் பண்ணி பயங்கரமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி போடுற சேனல்ஸ். அந்த மாதிரி சேனல்ஸ்னால வந்து பிஜேபிக்கு பெரிய ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து வெளியில் இருக்குது. அந்த ஒரு ஒப்பீனியனாலேயே வந்து இந்த ரூலை வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வருஷம் வந்து இதை வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் வந்து இப்போத்தி டாக் ஆஃப் த டவுன். இந்த ரூல் வந்து லாஸ்ட் இயரே வந்து ஓரளவுக்கு டிராஃப்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு இது வேணுங்க, ஒரு நார்ம்ஸ் எல்லாம் வேணும், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னான்ட்டு நிறைய இடங்கள்ல வந்து கேட்கலாம் செய்தாங்க.
அப்போ வந்து எலெக்ஷன் வந்தது. அப்போ அப்படியே அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னும் அதை ஸ்ட்ராங் ஆக்கி இன்னும் அதில் ஏதேதோ மாற்றங்கள்லாம் பண்ணி அதை வந்து இப்போது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் வந்து அதை பாஸ் பண்ண போகிறாங்க. பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு வந்து நிறைய கமிட்டி அது இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வந்து அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா கூட, சின்ன ஒரு ட்விட்டரில் ஒரு இது போடுறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சில் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சிலுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரியே வந்து அதுக்காக டெடிகேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது. ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் கிட்டேருந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும். உங்களுடைய இந்த ஒரு சேனல் ரன் பண்ணணும், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே அந்த லைசன்ஸ் வாங்கணும். இந்த லைசன்ஸை வந்து அவங்க எந்த நேரம் வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னாலும் அவங்க வந்து உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ரொம்ப ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். இதில் மெயினான இன்னொரு ஹைலைட் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்குறீங்க. பெர்மிஷன் வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர், கிரீவியன்ஸ் அட்ரஸல் ஆஃபீஸராக ரெட்ரஸல் ஆஃபீஸர் யாரோ ஒரு ஆஃபீஸர், கிரீவியன்ஸு கேட்கறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர், அதாவது கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை வெளி யாராவது இப்போ பிரியாணி மேனுடைய எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். பிரியாணி மேன் போட்ட வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுலேருந்து ஒருத்தர் வந்து இமெயில் அனுப்புகிறாங்க. இமெயில் அனுப்பும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து இல்லை ஒரு கமெண்ட் போடும்போது அவர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த பில்லு பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இக்னோர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 24 ஹவர்ஸோ இல்லை 48 ஹவர்ஸ்க்குள்ளேயோ வந்து நீங்கள் ரிப்ளை கொடுத்தே ஆகணும். அதுவும் உங்களுடைய இந்த கிரீவியன்ஸ் அட்ரஸல் ரெட்ரஸல் இந்த சம் ஆஃபீஸர் இருக்காரு பாருங்க, இவர் வந்து அந்த ரிப்ளையை கொடுக்கணும். இவருக்கு நீங்கள் சம்பளம் போடணும். இவருக்கு வந்து நீங்கள் வந்து இவரை வந்து இல்லை கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும். அது என்னன்றது அது அப்புறம் தான் வந்து தெரியும். மொத்தத்தில் வந்து கருத்துரிமை அப்படின்றத வந்து நசுக்கிறாங்க. அதுதான் வந்து ஆப்போசிட் பார்ட்டி பேச போகிற ஒரு டாபிக். கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதில் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கிற மெஷர்ஸ் இருக்கிறதுனால இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டா நம்ம ஊரே வந்து ஒரு சைலண்ட் ஆகிடும். ஆனால் இந்த பில்லில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் இந்த பிரியாணி மேன் மாதிரியோ இல்லை தப்பான வீடியோஸ் போடுற மாதிரியோ எல்லாரும் வந்து தப்பான வீடியோஸ் தப்பான வியூஸ் வந்து சொல்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் இதுலேயோ வீடியோலையோ வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து இனிமேல்ட்டு சொல்ல முடியாது. மொத்தத்திலேயே வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்றத வந்து நசுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வேலை அப்படின்றது தான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியும் வெளியில் பொதுவாக வந்து எல்லாருமே பேசிக்கிறதே வந்து அதுதான். அதனால இந்த பில்லு வந்து அவ்வளோ ஈஸியாக பாஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய ஒரு இது நடக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து வந்து ப்ரெஷரும் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீ இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்க, இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து என்ன ஆகுதுன்றதை அடுத்த வரும் நாட்களில் பார்க்கலாம்.